அகர்த்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். த ஜேர்னி ஆஃப் சஞ்சு சாம்சன். எல்லாருக்குமே 2013 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. 2014 ஏப்ரல் 14 பஞ்சாப்க்கு எதிராக ஆடினார். அதுக்கப்புறம் தான் சஞ்சு சாம்சன் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் நிறைய பேர் அவர் இம்ப்ரெஸ் பண்ணி அவர் ஈர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய ஜேர்னி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணது 5 or 6 5 இல்லை 6 வயசில். அது அவருக்குமே சரியாக ஞாபகம் இல்லை. அவர் சொன்ன ஒரு வீடியோவில் சொன்னதில் வந்து 5 இல்லை 6 வயசில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட கிரிக்கெட்டிங் கரியரை. ஃபர்ஸ்ட் அவர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சது அப்போ தான் பேட் பிடிச்சி ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் பால் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அப்பா தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட். ஏன்னா அவங்க அப்பா வந்து டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவர் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்போ தான் அவரோட கிரிக்கெட்டிங் கரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு அண்டர் 13 செலெக்ஷனுக்கு ட்ரையல்ஸ் போகிறாங்க. அவர் நிதிஷ் ராணா எல்லாம் ஒரே டைமில் டெல்லியில் செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக போயிருக்காங்க. போகும்போது அவர் பெருசாக செலக்ட் ஆகலை, சஞ்சு செலக்ட் ஆகலை. அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, குயிக்காக கேரளாக்கு மூவ் பண்ணதும் KSCA உடைய இன்டர் ஸ்டேட் டோர்னமெண்ட் நடக்குது. அதில் கேரளாக்காக அவர் தான் கேப்டனாகவும் அந்த மேட்சஸ் ஆடுறாரு. அந்த டோர்னமெண்ட் முழுக்க அவர் வந்து 4 செஞ்சுரி ஸ்கோர் பண்ணுறாரு. 108.11 ஆவரேஜில் வித் 973 ரன்ஸில். கேரளாவுடைய அண்டர் 13 ஏஜில் கேரளாக்கான ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி விஜய் மெர்ச்சன்ட் டிராஃபி 2008 to 2009 நடந்த விஜய் மெர்ச்சன்ட் டிராஃபியில் டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு கோவாக்கு அகெயின்ஸ்டா. அந்த டோர்னமெண்ட்ல அவர் தான் 498 ரன்னோடைய ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அந்த டோர்னமெண்ட்ல அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்திருக்கிறாரு. அது மாதிரி இந்த யங் ஏஜ்ல வெரி யங் ஏஜ்ல கேரளாக்காக ரஞ்சி டிராஃபி ஆன ஒரே கிரிக்கெட்டர் சஞ்சு சாம்சன் தான். 14 வயசுலயே தன்னுடைய ஃபர்ஸ்ட் ரஞ்சி மேட்ச் ஆடிட்டாரு கேரளாக்காக. 2011 to 12 நடந்த ரஞ்சி டிராஃபில November 3, 2011 மிஸ்ஸஸ் விதர்பாக்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டு அவருடைய ரஞ்சி மேட்ச். 2012 to 13 நடந்த ரஞ்சி டிராஃபில அவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டா ரஞ்சி டிராஃபியோடைய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. 2013 to 14 நடந்த ரஞ்சி டிராஃபில கேரளாக்கான ஹையஸ்ட் ரன் கெட்டர் அவர் தான். 530 வித் ஆவரேஜ் ஆஃப் 58.88 ஆவரேஜில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2015-16 அந்த 2 ரஞ்சி டிராஃபியுமே அவர் தான் கேப்டன் பண்ணியிருக்காரு. பட் இருந்துமே அவருக்கு அது ரொம்ப ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ரஞ்சி டோர்னமெண்ட்டாக அவருக்கு அமையலை. அதை விட அண்டர் 19 ஆனாங்க 2014. அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கான ஹையஸ்ட் ரன் கெட்டர் சஞ்சு சாம்சன் தான். நெக்ஸ்டா தீபக் கூட இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். 267 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அந்த ஹோல் டோர்னமெண்ட்ல அவர் தான் இந்தியாவுக்கான ஹையஸ்ட் ரன் கெட்டர். இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்கான ஹையஸ்ட் ரன் கெட்டர் அவர் தான் வித் 350s. பெஸ்ட் வந்து 85 விசஸ் பப்புவா நியூ கினியா. அந்த டீமுக்கு அகேன்ஸ்டா 85 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா தீபக் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வேர்ல்டு கப்ல 14 விக்கெட்டோட இந்தியாக்கான லீடிங் விக்கெட் ஏற்கிறா குல்தீப் யாதவ் இருந்தாரு. இந்த மாதிரி அவர் பண்ண நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல 212 ரன் வந்து 2019 2020 நடந்த விஜய் ஹசாரே டிராஃபில ஸ்கோர் பண்ணது ஒரு டபுள் செஞ்சுரி. 6th ஒரு லிஸ்டியில நடக்கிற 6th டபுள் செஞ்சுரி. அதுதான், அதுவும் ஒரே விக்கெட் கீப்பர் அடிச்சிருக்கிற டபுள் செஞ்சுரி அதுதான் விஜய் ஹசாரே டிராஃபில. அது மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சது அவர் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தானுக்காக ஆடின மேட்சஸ்ல இருந்தா அவருக்கு தெரியும். ஆனா அவர் 1 இயர் வந்து 2012 முழுக்கவே KKRல வந்து KKRால ட்ரேட் பண்ணப்பட்டு அங்க அப்படியே பெஞ்ச் பண்ண வச்சிருந்தாரு. KKR வந்து ஆக்ஷன் எடுத்து ஒரு 1 இயர் ஃபுல்லாவே அவர் ஆடாம இருந்தாரு. 2013 அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இப்ப எல்லாருமே ரீல்ஸ்ல நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸ்ரீசாந்த் தான் முதல்ல கூப்பிட்டு இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லி ராகுல் டிராவிட் கேப்டன் அப்போ 2013 ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் அந்த ராகுல் டிராவிட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி எங்க கேரளாவுடைய பாய் ரொம்ப பெஸ்டா ஆடக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே ட்ரையல்ஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ட்ரையல்ஸ்ல வந்து பார்த்துட்டு ஸ்ரீசாந்த் சொல்லியிருக்காரு, அவர் வேற எந்த டீமுக்கு சைன் பண்ணி சொல்லிடுறாங்க, கான்ட்ராக்ட் நம்ம தான் சைன் பண்ண போறோம் இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2013 அந்த இயரே வந்து ஏப்ரல் 14 பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா நடந்த மேட்ச்ல 2013 அவருடைய முதல் IPL மேட்ச் ஆடுறாரு. 27 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். வித் 3 4s 23 பால்ஸ் நினைக்கிறேன். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவர் பேட் பண்ண உள்ள வரும்போது நான் ஸ்ட்ரைக்கரா இருந்தது ராகுல் டிராவிட் தான். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சோன்னா டிராவிட் வந்து சொன்னாரா, சஞ்சு டேக் யூர் டைம் எடுத்து பிச்சல் கண்டிஷன்லாம் பார்த்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆட ஆரம்பிங்க, கொஞ்சம் டைம் எடுத்துங்கன்னு. செகண்ட் பால் 4 அடிச்சோன்னா டிராவிட் வந்து சொன்னாரா, நோ கோ ஹெட் இப்போ நல்லா குட் ஃப்ளோல போறீங்க, அதே ஃப்ளோல அப்படி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் இந்தியா காலப்படுறது வந்து 2014 இங்கிலாந்து டூர்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் காலப்படுறது ODI T20 2 ஸ்குவாட்லயுமே இருக்கிறாரு.
17 மெம்பர் ஸ்குவாட்ல இருக்காரு. பட் ஆனால் அதில் எந்த மேட்சஸுமே ஆடல. ஜஸ்ட் MS தோனிக்கான பேக்கப் கீப்பராகவே அந்த சீரீஸ் முழுக்க இருந்துட்டு வந்துடுறாரு. 2015 ஜூலைல நடந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான டோர்னமெண்ட்ல தான் சீரீஸ்ல தான் முதல்ல அவருடைய டெபு மேட்ச் ஆடுறாரு. 19 ரன் அதில் ஸ்கோர் பண்றாரு. 6th டவுனா தான் அந்த மேட்ச் இறங்குறாருன்னு நினைக்கிறேன். அதுல 19 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அதுல ஈக்குவல் 1-க்கு 1 சொல்லி T20 வந்து ஈக்குவல் ஆச்சு. ஒன் டே வந்து இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க அஜின்கிய ரஹானேயோட கேப்டன்சில. இதுதான் ஒரு டஃபஸ்ட் ஃபேஸ் அவருக்கு. 2015 அவருடைய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ஆடுறாரு. அதுக்கு அடுத்த T20 மேட்ச் ஆடுறது வந்து 2020 தான் ஆடுறாரு விசஸ் ஸ்ரீலங்கா. அந்த 2015 to 2020 தான் அவருடைய டஃபஸ்ட் டைம்னு சொல்லியிருப்பாரு. கௌரவ் கபூருடைய இன்டர்வியூ பிரேக்ஃபாஸ்ட் வித் சாம்பியன்ஸ்ல சொல்லியிருப்பாரு, ஒரு 5 years அந்த கேப் தான் வந்து எனக்கு ரொம்ப டஃபஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 2015 ஒன் டே T20 ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுக்கு அடுத்த T20 2021 தான் அவருடைய ODI ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாரு. அதுவும் ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா. எவ்வளோ கேப் அவருக்கு வந்து கன்சிஸ்டன்ஸா அவருக்கு சான்சஸ் கிடைக்கல. இன்னொன்னு அவருமே வந்து கொடுத்த அந்த சிங்கிள் மேட்ச் சான்சஸ் அவருமே யூஸ் பண்ணல. கன்சிஸ்டன்சியா சான்ஸ் கிடைக்கும் போதுதான் டீமுடைய அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறதுக்கு ஒரு கிரிக்கெட்டுக்கு கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பிளேயர்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு பேக்கப் பண்றதுக்கு ஒரு கேப்டனோ ஒரு பிளேயரோ இருக்கணும். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். எப்படி முகமது சிராஜ் வந்து விராட் கோலி எவ்வளவு பேக்கப் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி சௌரவ் கங்குலி வந்து தோனியை பேக்கப் பண்ணதுனால தான் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு கேப்டன் ஒரு பிளேயர் இவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய ரீசனா இருந்திருக்கு. அதே மாதிரி அவருக்கு யாருமே பேக்கப் பண்ணல. ஒரு மேட்ச் சான்ஸ் கிடைக்கும், அடுத்த சீரீஸ்ல சான்ஸ் கிடைக்காது. அடுத்த 2-3 சீரீஸ் கழிச்சு இன்னொரு சீரீஸ்ல சான்ஸ் கிடைக்கும். அது ஒரு சிங்கிள் மேட்சா கிடைக்கும். அந்த சீரீஸ் முழுக்க அவர் ஆடி இருக்கவே மாட்டாரு. இன்னொரு சிங்கிள் மேட்சா கிடைக்கும். எப்பவுமே வந்து அவருக்கு நம்ம கன்சிஸ்டன்சியா சான்ஸ் கிடைக்கும், நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு கிராஜுவலா தொடர்ந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் அவருக்கு கொடுக்கல. எப்படி ODI பொறுத்த வரைக்கும் T20 சூரியகுமார் யாதவ் பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஆனா T20 பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஆனா அதுவே ODIன்னு வரும்போது அவருக்கு இன்னுமே சான்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவர் ODI ஆட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ODI அவரால் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்சியா சான்ஸ் கிடைக்கல. ஆனா இப்பதான் அவர் வேர்ல்டு கப் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்குவாடே மேக் பண்றாரு. அவரு 2015 இந்தியாவோட டெபியூ மேட்ச் ஆனதுக்கு அப்புறமே நிறைய வேர்ல்டு கப்ஸ் நடந்துச்சு. T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், ODI வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், எல்லாமே நடந்துருச்சு. பட் இது இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வேர்ல்டு கப்புல அவர் செலக்ட் ஆயிருக்கிறது. 11th இருக்க போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருக்கிறாரு. 11th அவருக்கு சான்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் அவர் இன்னும் பெஸ்டா யூஸ் பண்ணணும். அவரோட கேமே நான் ரொம்ப மாறி இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2013 அவருடைய கேம் பார்த்தோம்னா ரொம்ப குனிஞ்சிருந்து ஆடுவார். பாலை வந்து கீழே இருந்து ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணி ஆடுவார். இப்போ வந்து ரொம்ப நின்றுட்டு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அப்படிங்கிற மாதிரி நின்று ஒரு இதாக அடிக்க ஆரம்பிச்சாரு. அது கேம் கண்டிப்பா சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஆனா நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது பால் நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அப்படின்னு ரொம்ப கிளியரா தெரியும். ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ண முடியும். அவருடைய பெரிய தப்பே என்னன்னா அவர் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் கிளியர் டேலண்ட். பட் ஆனால் ஷார்ட் செலெக்ஷன் ரொம்ப ராங்கா மேக் பண்ணுவாரு. இதை அஸ்வின் அவருடைய இன்டர்வியூல சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து கேம் வின் பண்ணணும், மேட்ச் வின் பண்ணணும்னா அதுக்கு நான் இப்படிதான் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டிங் தான் நான் ஆட போறேன். நான் ஆடுறது T20 கிரிக்கெட். அதுல வந்து கண்டிப்பா 6 அடிச்சுதான் ஆகணும். அந்த பால் 6 அடிச்சாதான் மேட்சை நம்ம வின் பண்ண முடியும் அப்படிங்கிற அவருடைய கிரிக்கெட்டிங்கிறது ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டிங் தான். நான் இப்படிதான் ஆட போறேன் அப்படிங்கிற அப்ரோச்ல தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் 2023 லாஸ்ட் இயர் நடந்த இதுல தான் அவருடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறார். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. அது மாதிரி அவருடைய கேப்டன் ஸ்கில்ஸுமே நம்ம பார்த்துருக்கோம், நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோடைய டீம் அவர் லீட் பண்ற விதமா இருக்கட்டும், காமன் கம்போசர், அதை தாண்டி த வே ஹி திங்ஸ். சென்னைக்கும் ராஜஸ்தானுக்குமான மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் வரைக்குமே 16, 17, 18 ஓவர்லாம் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. பேசர்ஸ் முடிச்சிட்டாரு. நான் எப்படி ஸ்பின்னர்ஸ் வச்சு போட போறாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப கிளியரா ஸ்பின்னர்ஸ் வச்சு மூவ் பண்ணி 21 ரன்ஸ் லாஸ்ட் ஓவருக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஆனா தோனி நிற்கும் போது சந்தீப் சர்மா வந்து IPL பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு மெச்சூர்டான பவுலர். ஆனா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஒரு தோனி மாதிரி ஒரு பேட்டர் நிற்கும் போது நம்ம எவ்வளவு பெரிய பெரிய பவுலர்ஸையும் நம்ம பயப்படுறத பார்த்துருக்கோம். பயப்படுற மீன்ஸ் அது ஒரு மைண்ட் ட்ரபிள் தான்.
நிக்கிறது தோனி, அவருக்கு எப்படி பவுல் பண்ண போறோம் அப்படிங்கிறது அதே பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவரையுமே வந்து கான்பிடன்ஸ் கொடுத்து சாம்சன் வந்து அவரையுமே தோனிக்கே பவுல் பண்ண வச்சு அந்த மேட்சை வின் பண்ணாங்க. அது வந்து அவருடைய கேப்டன்சி ஸ்கில்லுக்கு ஒரு நிறைய விஷயம் இருக்கு. இது ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த கேப்டன் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு அவருக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு. அது மாதிரி அவருக்கு இன்னொன்று ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. அதாவது இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே நம்ம இவ்வளவு அக்ரெசிவா நம்ம வந்து கத்திலாம் பார்த்ததே கிடையாது. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு இந்த ஐபிஎல்ல ரொம்ப அக்ரெசிவா கத்திருப்பாரு. இந்த ஐபிஎல் வரைக்கும் இது வரைக்கும் 2024 ஐபிஎல்ல 12 மேட்சஸ்ல 480 சம்திங் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுல அந்த ஒரு மேட்ச்ல வந்து ரொம்ப அக்ரெசிவா இது பண்ணிருப்பாரு. அவருக்கு இன்னொன்னு ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு என்னன்னா, இப்போ இல்லைன்னா நம்ம எப்பவுமே இந்தியா டீம்ல போக முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா பை நவம்பர் 11 அவருக்கு ஏஜ் 30 ஆயிரும். நெக்ஸ்ட் இன்னும் 6 மந்த்ல என்ன ஆகும் அப்படின்னா, நாங்க அடுத்த யங்கர் ஜென்ரேஷனை நாங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே அவரை சுத்தி ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவர் இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியரா ஆடிட்டாரு இந்த ஐபிஎல் இது வரைக்கும். லாஸ்டா ஒரு 2 மேட்சஸ் ஒழுங்கு ஆடல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 10 மேட்சஸுமே ரொம்ப சூப்பரா ஆடி இருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இன்னும் ஒரு அவுட்டே ஆகல. இப்போ இன்னைக்கு மேட்ச்க்கு முன்னாடி வரைக்குமே அவர் அவுட் ஆகல அப்படிங்கிறது ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. 550s அடிச்சிருக்காரு. எந்த இயருமே இல்லாம இந்த இயர் தான் அவர் 550s ஒரே இதுல அடிச்சிருக்காரு. பார்ப்போம் அவருக்கு 11ஸ்ல இருக்க போறாரா, எப்படி ஆட போறாரு, அவருக்கு கிடைக்க போற சான்சஸ் அவர் எப்படி ப்ரொடக்டிவா மேக் பண்ணி அவருக்கான பிளேஸை வந்து இந்தியன் டீம்ல தக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.